हर हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம் யஸ்ரீவோ நாம ரூபாभ्यां யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜயமங்களோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. பிரம்மபுரம், ஆதிநாராயணபுரம், இந்திரபுரம், வேதகிரி, பக்ஷிரக்ஷபுரம், தபோவனம், தேவலோகம், அமராவதி பட்டணம், ஆகாச நகரம், பூகைலாயம், தட்சிணமேரு, கர்மநாசபுரம், பாரத்வாஜ க்ஷேத்திரம் என்றெல்லாம் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதியான கர்ம வினைகள் நாசம் செய்யும் அதி அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரத்தை இந்த தினத்திலே, இந்த சமயத்திலே புண்ணியம் செய்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் திவ்ய கஷேத்திரமாம் திருக்கழுக்குன்றம் என்று அழைக்கக்கூடிய உன்னதமான ஸ்தலத்தை அனுபவிக்க இருக்கிறோம். தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று எல்லாவற்றாலும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி. வேதங்களே மலையாக இருந்து மலை மேல் மலை கொழுந்தாக சிவபெருமான் நமக்கு அருள் புரியக்கூடிய மூலவர் மலை கோவிலே வேதகிரீஸ்வரர் சொக்கநாதகியோடும் தாழக்கோவில் அடிவாரத்தில பக்தர்களை ரட்சிப்பதற்காக பக்தவத்சலேஸ்வரராகவும் சுஜம்பு தேவியான ஜெகன்மாதா திரிபுர சுந்தரியாகவும் நமக்கு அருட்காட்சி தரும் உன்னதமான ஒரு சிவாலயம். பாடல் பெற்ற சிவாலயத்திலே தங்கியிருந்து அனுபவித்து இறைவனை வலம் வந்து கிரிவலம் செய்து வணங்கி வழிபட வேண்டிய புண்ணிய தலம் திருக்கழுக்குன்றம். எத்தனை முறை சென்றாலும் ஒரு ஆனந்த பேரனுபவம் கிடைக்கக்கூடிய உயர்ந்த ஸ்தலம் இது. மலை மீது இருக்கக்கூடிய இறைவனுடைய அழகும் இருக்கும் இடமும் எத்தனையோ கோடி ஜென்மாவிலே செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பலத்தால் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இந்த மலையேறி செல்லும் போது மனது பஞ்சாட்சரம் கூறிக்கொண்டு அந்த மனது சிவத்தை தவிர வேறு எதையும் நாடாமல் செல்லும் போது ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல், அழுதால் வினையேன் உனை பெறலாமே எனும் வாக்கிற்கு ஒப்பானது. இறைவனை நினைத்து 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 அடைய வேண்டிய ஒரு பேரனை உச்சிக்குடுமி ஈசனாக, மலை கொழுந்தீசனாக, வேதகிரீஸ்வரனாக சிவபெருமான் அனுகிரகம் செய்து தருகின்றார். பிரம்மா பூஜை நட்சத்திரம் இது. பிரம்மாவனுடைய சதுர்முகத்தில இருந்து தோன்றிய 4 வேதங்கள் கைலாயத்துல பகவான பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்றது. 4 வேதங்களும் வேத மந்திரத்தோடு சுவாமிஜ பூஜை பண்றத சுவாமியினுடைய அந்த ரூபத்தை வேதம் தன் கண் கொண்டு காண முடியவில்லை. சிவபெருமான் பூமியிலே தென் திசையிலே சென்று வேதத்தை ஓதிக்கொண்டே இருங்கள் என அனுப்பி வைத்தார். 4 வேதங்களும் வந்து மலையாக இருந்து இறைவனை வழிபட்ட பொழுது
4 வேதங்களுக்கும் சிவபெருமான் அடிமுடி காணாத ஒரு ரூபத்திலே அருட்காட்சி அளித்து, வேதமே மலையாக இருக்கின்ற காரணத்தாலே இந்த மலைக்கு வேதகிரியாகவும், 4 வேதங்களுக்கு காட்சி கொடுத்த காரணத்தால் இறைவன் வேதகிரீஸ்வரராகவும் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பதி. மலையினுடைய அடிவாரம் ரிக்வேதமாகவும், மலையேறக்கூடிய ஒரு பகுதி யஜுர்வேதமாகவும், அதற்கு மேலே இருக்கக்கூடிய குன்று சாமவேதமாகவும், சிவபெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய கருவறை அதர்வண வேதமாகவும், வேத வெற்பாக அருட்காட்சி தரக்கூடிய வேதகிரி வேதகிரீஸ்வர பெருமான். 565 படிகள் மனம் மொழி மைகளால் பூஜிப்பவர்களால் ஏற முடிகிறது. இறைவனே கைப்பிடித்து அழைத்து செல்கின்றான் என்பதுதான் சத்தியம். இந்த மலையிலே நாள்தோறும் மாத்தியானிக காலத்திலே 2 பக்ஷிகள் 2 கழுகுகள் வந்து சிவப்பிரசாதத்தை உண்டு அதற்கு பிற்பாடு செல்லுவது மிக சிறப்பு. ஆதி காலத்திலே கிருதயுகத்திலே தாதா விதாதா என்ற 2 மகரிஷிகள் நெடுகாலம் இறைவனை காண வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம், தியான நிலை, தபோ நிலைகளே தங்களை மறந்தார்கள். இறைவனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு. நாட்கள் செல்ல செல்ல, வாரங்கள் ஓட ஓட, வருடங்கள் ஆக ஆக அவருடைய உடம்பு முழுவதும் புற்றுமண்ணால் ஆக்கப்பட்டு இருவரும் பஞ்சாட்சரத்தை கூறிக்கொண்டிருந்தார்கள். ஜோதி ரூபமாக இறைவனை கண்ட மாத்திரத்தை இறைவனை விட்டு பிரிய மனமில்லாமல் முக்தி நிலைக்கு பதிலாக பக்தி நிலையை கேட்டு பெற்றார்கள். இறைவன் அருளி செய்தார். அவர்களே கிருதயுகத்திலே சண்டன் பிரசண்டனாகவும், திரேதாயுகத்திலே ஜடாயு சம்பாதியாகவும், துவாபர யுகத்திலே காகுத்தன் சம்புகுத்தனாகவும், கலியுகத்திலே சம்பு ஆதியாகவும், 4 யுகங்களிலே பக்ஷிகளாக பிறந்து உதய காலத்திலே ராமேஸ்வரத்திலே தீர்த்தமாடி சிவதரிசனம் செய்துவிட்டு மாத்தியானிக காலத்திலே திருக்கழிக்குன்றம் எனும் தலத்திற்கு வந்து வேத மந்திரத்தை கூறி சிவப்பிரசாதத்தை உண்டு இரவிலே காசி கஷேத்திரம் வாரணாசியை அடைந்து அங்கே சிவபூஜை புரிந்து நாள்தோறும் இப்படி வழிபட்டு வந்த புண்ணிய திருத்தலம் இது. ஆகவே கழுகுகளால் பூஜிக்கப்பட்ட பெருமையுடைய காரணத்தாலேயே கழுகுன்றம் என பெயர் அழைக்கப்பெறுகிறது. தினந்தோறும் மாத்தியானிக காலத்திலே இந்த முனிவர்கள் கழுகனுடைய வடிவம் கொண்டு இறைவனை வழிபட்ட தலம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே வந்த கழுகுகள் இப்பொழுது வருவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு வயோதிகரை கேட்ட பொழுது அவர் கூறினார், அந்த முனிவர்கள் பக்தியை கேட்டார்கள், தற்போதோ முக்தி அடைந்து விட்டார்கள், ஆகவே வருவதில்லை. எப்போதாவது இங்கே பக்ஷிகள் வருகிறது, அவையே நம்முடைய தரிசனத்திற்கு ஹேதுவாக அமைகிறது. நாமும் மலையேறி சென்று சிவதரிசனம் முடித்த பிற்பாடு அந்த பிராகாரத்தில் நின்ற பொழுது கழுகு தரிசனம் நமக்கு கிட்டியது. மானசீகமாக 2 முனிவர்களையும் பிரார்த்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு உண்டாக்கப்பட்டது. இத்தனை அற்புதம் நிறைந்த இந்த புண்ணிய பூமியிலே 12 தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது. 12 தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மலைக்கோவிலிலே கருவறைக்கு மேல் ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரம் வழியாக 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேவேந்திரன் இடி வழிபாடு செய்கின்றான். ஆகாயத்தில் இருந்து இடி இறங்கி சிவபெருமான் மீது ஐக்கியப்படக்கூடிய அபரிமிதமான சக்தியை இங்கே உணர முடியும்.
எந்த தினத்தில் இடி இறங்குகிறதோ அந்த தினத்தினுடைய அடுத்த நாள் கருவறை கதவை திறக்கும் போது அதீதமான ஒரு வெப்பநிலையை உணர முடியும். இது தட்சிண கைலாயம், வேத வெப்பு. ஆகவே தான் கர்ப்ப கிரகத்தினுடைய 4 கோஷ்டங்களிலே சிவரூபமாகவே காண முடியும். உமாமகேஸ்வரர், சோமாஸ்கந்தர், பிரம்ம விஷ்ணு ரூபம், யோக தட்சிணாமூர்த்தி, ஜெகன்மாதா, பராசக்தி, பராபரி, சௌந்தர்ய நாயகி, சொக்க நாயகி என்கின்ற திருநாமத்தோடு அழகுமிளிர காட்சி தருகின்றார். நாம் இந்த திருமலையிலே இருந்து நாம் பூமியை பார்க்கும் பொழுது பக்தவத்சலேஸ்வரர் ஆலயத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியும். தாழக்கோவிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய பக்தவத்சலேஸ்வரர் அகஸ்தியர், மார்க்கண்டேயர், வசிஷ்டர், சுரகுரு மகாராஜா பூஜித்து அருள் பெற்ற புண்ணிய தலம். இந்த தலத்தில காசியிலே இருந்து வந்த மார்க்கண்டேயர் தீர்த்தமாடி இறைவனை பூஜிப்பதற்காக பூஜா பாத்திரம் வேண்டி நின்ற பொழுது வருண பகவான் அவருக்கு பூஜா பாத்திரத்தை சங்கு கொடுத்தார். அந்த சங்கை வைத்து இறைவனுக்கு அபிஷேகித்து பூஜித்தார் என்று வருகிற 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு தீர்த்தம் என போற்றக்கூடிய எப்பேற்பட்ட கரும வினை இருந்தாலும் சரீர நோய் இருந்தாலும் தீர்த்தமாடுவதனால் நிவர்த்தியாகக்கூடிய சங்கு தீர்த்தத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானாகவே சங்கு தோன்றக்கூடிய அபூர்வம் அதிசயம் இங்கே காண முடியும். உலகத்திலே இது போன்ற ஒரு சிவாலயத்தை காண முடியாது. 12 தீர்த்தத்தினுடைய பெருமை. ருத்ரகோடி தீர்த்தம் 1000 ஆண்டுகள் சிவபூஜை புரிந்த ஒரு பலன். ருத்ரகோடி தீர்த்தத்திலே நீராடி ருத்ரகோட்டீஸ்வரரை தரிசித்தால் ஏற்படுகிறது. வருண தீர்த்தம், பக்ஷி தீர்த்தம், சம்பு தீர்த்தம், இந்திர தீர்த்தம், நாக தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், சங்கு தீர்த்தம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பற்பல புண்ணிய தீர்த்தங்கள் திருக்கழிக்குன்றத்தை ஒட்டி அமைந்து அருள் பாலிக்கிறது. தேவேந்திரன் இழந்த பதவியை பெற்றான். நமக்கு எவையெல்லாம் வேண்டுமோ அவை அத்தனையும் தருவதற்கு உரித்தான சிவாலயம். ஜெகன்மாதா தாழக்கோயிலில் இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி தேவிக்கு வருடத்திலே 3 முறை மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அழகான திருமுக மண்டலம். பக்தர்களை கடாட்சித்து அருளி செய்வதிலே வல்லவன். லலிதா சகஸ்ரநாமத்திலே சசாபர ரமாபாணி சப்ததக்ஷண சேவிதா என்கின்ற நாமத்திற்கு ஏற்றவாறு எழுந்தருள் அருள் பாலிக்கின்றார். அழகான திருக்கோலம், மார்பிலே ஸ்ரீசக்கர பதக்கம், திருவடியிலே பக்தர்களை கடாட்சித்து ரட்சிப்பேன் என்கின்ற திருவடி தரிசனம், இவற்றோடு அந்த அம்பிகையினுடைய அருள் மழையிலே நாம் நினைகிறோம். அழகான ஒரு ஆலயம். வாழ்விலே சென்று தரிசித்து இன்புற்று பக்தியும் முக்தியும் தரவல்ல, கர்ம வினை நீக்கவல்ல, செய்த வினை நீக்கவல்ல, சகல சாபங்களும் தீர உயர்ந்த ஒரு சிவாலயம். மாணிக்கவாசக பெருமான் குருவாகவே சிவபெருமானை கண்டு திருவாசகம் செய்த புண்ணிய பூமி. திருப்புகழ் பண்ணப்பட்ட அதி அற்புதமான ஸ்தலம். பல அற்புதங்களை ஒருங்கே அமையப்பெற்ற திருக்கழிக்குன்றம் எம்பெருமானுடைய சரணத்திலே பக்தி வைப்போம். அழகான சிவாலயம் மானசீகமாக இருக்கும் இடத்திலே நினைத்து பூஜித்து அருள் பெறுவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.